இந்தனத்தை முறித்து அடுக்கி எரி கடையும் அரணியில் வெந்த முலை பிறப்பித்து மிக வளர்ந்து மிருகங்கள் கொந்தி அயில் அலகு அம்பால் குட்டமிட்டு கொழுப்பறிந்து வந்தன கொண்டு எழும் தழலில் வக்குவித்து என்ன பண்ணார்னார், அந்த நெருப்பை மூட்டி அந்த அப்படியே சுடர்விட்டு எரிகிற பொழுது கிழித்து நல்ல எது தேவையோ அவற்றையெல்லாம், எனவே வெண்தழலை பிறப்பித்து நெருப்பை மூட்டிய பிறகு மிக வளர்த்து அதன் பிறகு அந்த மிருகங்களில் அம்பினால் கிழிக்கப்பட்டதும் அந்த குருவாள் கொண்டு அறிந்து எடுக்கப்பட்டதுமான அவற்றையெல்லாம் அம்பினால் குத்தி அவற்றை அப்படியே நெருப்பில் காய்ச்சினாராம். அதனால் வக்குவித்து அவற்றை எதையெல்லாம் அவற்றை நெருப்பில் காய்ச்சணுமோ அவற்றையெல்லாம் காய்ச்சி. அப்போ அவர் அந்த குருகுலத்தில் பயின்றது வெறும் வேட்டை தொழில் மட்டுமல்ல, சமையல் கலையும் கற்றிருக்கிறார். எந்த விலங்கின் உறுப்பை என்னவாறு பக்குவப்படுத்த வேண்டும் என்பதும் அவர் கற்றிருந்த பாடம். எனவே 5 ஆண்டு காலம் படிச்சிருப்பார்னா அந்த ஒவ்வொன்றும் என்னென்னலாம் படிச்சிருப்பார் என்பதை ஒன்றொன்னா அந்தந்த உரிய இடங்களில் சொல்லிக்கொண்டே வரப்போகிறார். எனவே விலங்குகளை அதனுடைய சப்தத்தை கொடுத்து அழைப்பது, அதனுடைய இடம் தேடி சென்று கொல்லுவது. அப்படின்னா இந்த சுவட்டை பார்த்தா இது இன்ன விலங்குன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த பாதச்சுவடை வைத்து கொண்டு விலங்கை அடையாளம் காணுதல், பறவையினுடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அது மகிழ்ச்சிக்குரியதா, ஆபத்தின் காரணமாக சத்தமிடுகிறதா, இதையெல்லாம் அறிந்து வைத்திருக்கணும். அது சும்மா ஏதோ போனார் வேட்டையாடினார் என்றால் இல்லை. இதெல்லாம் நன்கு அறிந்த நிலையில் தான் அவருடைய வேட்டை தொழிலானது அமையப்பெற்றது. அதனால் சொல்கிறாரு, வக்குவித்து எவற்றையெல்லாம் அந்த நெருப்பில் பதமாக காய்ச்சி அவற்றை எடுக்கணுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டு சொல்கிறார்.